வணக்கம் நண்பர்களே. தற்கொலை நிகழ்வு யாராலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதுமே அங்கீகரிக்கப்படாத ஒரு நிகழ்வு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கே. ராஜன் நேற்று சென்னையில் அடையாறு பாலத்தில் இருந்து அந்த கூவம் நதியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி அறிந்து ரொம்பவே அது ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தது. காரணம், தற்கொலை என்ற ஒரு நிகழ்வு தந்த ஒரு தாக்கம். இரண்டாவது, அந்த கே. ராஜன் என்பவரை அடிக்கடி நான் சமூக வலைதளங்களில் நிறைய சினிமா குறித்த விஷயங்களை அவர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், சினிமாவுக்கு ஆதரவாக அந்த திருட்டு விசிடி என்ற ஒரு நிலை இருந்தது 2000 ஆரம்பங்களில். அந்த சமயங்களெல்லாம் மிக தைரியமாக களத்தில் இறங்கி மிக நேரடியாகவே அந்த திருட்டு விசிடி விற்பவர்களை நேரடியாகவே பிடித்து அவர் ஒரு சச்சரவான நிகழ்வுகள் நடந்ததையெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். அந்த பாண்டி பஜார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கார் அந்த திருட்டு விசிடி விற்றவங்களை. அது சட்டத்தை கையில் எடுத்து தவறாக இருந்தாலும் கூட ஒரு ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பணியாளர்கள் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு செய்கிறார் என்றால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு செய்த ஒரு நிகழ்வு அது. அப்படி ஒரு தன்னெழுச்சியாகவே திரைத்துறையில் நடமாடிக்கொண்டிருந்தவர் ஒன்று. இரண்டாவதாக, இந்த தற்கொலையில் அவர் மனம் பலவீனம் அடைந்திருந்ததா, அவருக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருந்தது, அவர் எதுவும் கடன் பிரச்சனை இருந்தாரா, சொந்த குடும்ப பிரச்சனை இருந்தாரா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரைப்படத்துறை எந்த அளவுக்கு ஒரு வணிக பாதிப்பில் இருக்கிறது. அந்த நிதி சுழல் நிதி என்று சொல்வார்களவா, மணி சர்க்குலேஷன் இல்லை. பெரும்பான்மையான பட்ஜெட்டில், அதாவது அந்த நிதி திட்டமிடலில் பெரும்பான்மை பகுதி கதாநாயகர்களுக்கு செல்கிறது. நிதி பகிர்வு வேணும், வியாபாரத்தில் லாப நட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலை வேணும்னு சொல்லி இவங்க சமீபத்தில் தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு நடிகர் சங்கம் எதிர்வினை ஆற்றவும் இல்லை. எதிர்வினையாற்றியது என்ன மாதிரி வினையாற்றியது என்பதுதான் சற்று ஆச்சரியமாக இருந்தது. இந்த தமிழ் தயாரிப்பாளர்கள் 2000 ஆரம்பத்தில் டைரக்டர் மணிரத்னத்துடைய அண்ணன் அவர் எப்படி தற்கொலை செய்து இறந்தாரோ அதே போன்று கே. ராஜன், இன்னும் பலர், இவர்களெல்லாம் பிரபலமானவர்கள் என்பதால் வெளியில் தெரிகிறது, பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? திரைப்படத்துறையினர் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்களா? இந்த விஷயம் தெரிந்தவர்களும் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிங்க. தொடர்ந்து பதிவுகளை கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.